127 சங்கீதம் வாசிக்கலாம். அது 8வது பயணம். அதில் எனக்கு என்ன, ஜேர்னி ஆஃப் விக்டரி, வெற்றியின் பயணம். இந்த வெற்றி வருமானம் அடிக்கடி சொல்லுவேன். நான் யோசித்து கொள்வேன். ஒரு தோல்வி வந்தால் கூட நம்ம கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துடலாம். ஆனால் வெற்றி வந்தால் மாத்திரம் என்ன செய்யணும், மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, நாம் ஒரு யுத்தத்தில் தோற்றால் எதிரி என்ன செய்வான், நம்ம ஒடுக்குவான். ஏன்னா நம்ம என்ன செய்வான், வரி தண்டம் எவ்வளோ கொடு அவ்வளோ கொடுன்னு வரி என்ன பண்ணுவான், போடுவான் இல்லையா. அதோடு நிறுத்தினா பரவாயில்ல. என்ன பண்ணுவான்னா, பைபிளில் பார்த்தீங்கன்னா யுத்தத்தில் வெற்றி என்ன பண்ணுவான், நல்ல மரங்கள்லாம் வெட்டிடுவான். தேசத்தில் உள்ள நல்ல மரங்கள், விலை வந்த மரங்கள் இருக்கிறீங்களா, எல்லாத்தையும் வெட்டிட்டு எல்லா நீர்நிலைகளையும் தூர்த்து விடுவான். அவன் வரி வாங்கிறது, இல்லை அடிக்கிறது, அடிமைப்படுத்துறது பெரிய வேலை. அதை விட பொல்லாதது என்னென்னா, நல்ல மரத்தெல்லாம் வெட்டிடுவான். அந்த மரங்கள் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டுகள் ஆகும் திருப்பி வரணுன்னா. அடுத்தது தண்ணி துறவுலாம் ரொம்ப கொஞ்சம். அந்த ஊரில் பலச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது வானத்தின் மழையை குடிக்கும் தேசம். நீங்கள் அந்த எகிப்தை போல் காலால் நீர் பாய்ச்சுகிற ஊரில் இது ஊர் என்ன, வானத்தின் தண்ணீரை குடிக்கும் தேசம். அப்படின்னா அங்கே என்ன கிடையாது, பெரிய நீர்நிலைகள் இல்லை. ஒரு கல்லியா கடல், கீழே போனால் ஒரு சவக்கடல், நடுவில் ஒரு யோர்தான் நதி, சில கிளைகள் போகும், அவ்வளோதான். என்ன செய்யணும், வானத்தின் தண்ணீரை பார்த்தா விவசாயமே பண்ணது நாட்டில். இப்போ யோசிச்சு பாருங்கள், ஆகார் இந்த பிள்ளையை தூக்கிட்டு போகாதீங்களா, போகும்போது அவளுக்கு என்ன இல்லை, தண்ணீர் இல்லை, துருத்தி தண்ணீர் தொடர்ந்து முடிஞ்சு போச்சு. ஆனால் அவள் என்ன பண்ணுறா தெரியுங்களா, பிள்ளைய போட்டு விட்டு பிள்ளை சாது பார்க்க மாட்டேன்னு போய் உட்கார்ந்தாங்க இல்லையா. அதை கவனிச்சு பாருங்கள், கத்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டால் அவள் கண்களை திறந்தால் அவர் ஊட்டை கண்டாலும் போட்டிருப்பாருங்களேன். ஏன் அப்படின்னா, அன்றைக்கு எங்கே ஊட்டுகள் எங்கே இருக்குன்னு சொன்னால் பாறைகள் இருக்குது தெரியுங்களா, பாறைகள் மலைகளுக்குள்ளே தான் குடைவாங்க. அது ஏன்னா வனாந்திரம் அங்கே கிடைக்காது. உள்ள மலையில் எங்கேயா தண்ணி இருக்குமா, பாறையில் எங்கேயா தண்ணீர் இருக்குமா, தோண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, நீர்நிலைகளை கண்டுபிடித்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை கிணற ஃபில் பண்ணிவிட்டு பாறையை வச்சு அதை மூடி வச்சுருவாங்க. திடீர்னு பார்க்குறவனுக்கு எப்படி இருக்கும், அதுக்கு ஊட்டா தெரியாது, எப்படி இருக்குன்னா கல்லால். ஞாபகம் இருக்குதா, மோசை காலத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, கல்லை புரட்டி தான் என்ன பண்ணுவாங்க, தண்ணீர் கொடுப்பார். யாக்கோபு போகும்போது பார்த்துருக்கீங்களா, கல்லை புரட்டி தான் தண்ணி. ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாறைகள் அல்லது அந்த மலைப்பாங்கான இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா துறவை தோண்டிட்டு அதில் என்ன பண்ணுவாங்க, ஃபினிஷ் பண்ணிவிட்டு கல்லை வச்சு மூடிடுவாங்க. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய பெண்ணை இயேசுவும் பேசுகிறாங்க இல்லையா, அந்த கிணறோட படம் பார்த்துருக்கீங்களா, தாம்சன் பைபிள் எடுத்து வேணால் பாருங்கள். அதில் பின்னாடி ஒரு என்சைக்ளோபீடியா இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இயேசு பேசின அந்த கிணறு என்ன இருக்குது, அங்கே எப்படி இருக்குன்னு தெரியுங்களா, ஒரு பெரிய குகை மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே அந்த கிணறு இருக்குது. அதுக்குள்ளே 105 அடி ஆழத்தில் அந்த கிணறு தோண்டியிருக்காங்க. சீகார் நிலத்தில் ஒரு கிணறு போட்டிருக்கலையா, யோவான் 4ஆம் அதிகாரத்தில் யோசேப்புக்கு யாக்கோபு கொடுத்தான்னு போட்டிருக்கு இல்லையா, அந்த கிணறு இன்றைக்கும் இருக்குது. அது சொல்லுவா தெரியுங்களா, கிணறு ஆழமாக இருக்குது, முண்டுக்குள்ள உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லையே, எப்படி தண்ணி எடுப்பீங்கன்னு கேட்டாங்க. காரணம் என்னென்னா 105 அடி ஆழம் அந்த கிணறு. எப்படிப்பட்ட சம்மராக இருந்தாலும், எப்படிப்பட்ட உஷ்ணகாலமாக இருந்தாலும் 15 அடி தண்ணீர் எப்போவுமே அந்த கிணத்துல இருக்கும். ஆனால் அப்போ 90 அடிக்கு மேலே கயிறு இருந்தால் தான் அந்த தண்ணியை தொட முடியும். அதான் கேட்டேன், கிணறு ஆழமாக இருக்குது, பாத்திரம் வண்டி இல்லை, எப்படி தண்ணீர் கொண்டு வரணும் கேட்டான் இல்லையா. அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஊற்றுகள் இருக்கும், என்ன செய்வாங்கன்னா பாறைகளுக்கு நடுவில் பண்ணிட்டு அதை கல்லை வச்சு மூடிட்டாங்கன்னா அது தெரிஞ்சவங்களுக்கு மாற்றம் தான் தெரியும், ரோட்டில் போகிறவங்க வரவங்களாம் தெரியாது. புதுசாக ஒருத்தன் வரானா அவனை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் தான் ஆகாரம் கண்டுபிடிக்க முடியலை. ஸோ அங்கே கிணறு இருந்தது. துக்கத்தினால் என்ன பண்ணுறா தெரியுங்களா, சாதாரணமாக பார்த்தா, கேஷுவலாக பார்த்தா எல்லாம் பாறைகளாக இருக்குது, எங்கே கிணறுக்குன்னு அவளுக்கு தெரியலை. கர்த்தர் கண்களை திறந்த போது அவள் ஒரு ஊற்றை கண்டாலும் போட்டிருப்பாருங்களேன். புரியுதுங்களா, புரியுது. சரி, அப்படின்னா நாம் இன்றைக்கு தோல்வி அடையும் போது எதிரி என்ன பண்ணுவோம், நம்ம ஊருக்குள்ள என்ன செய்வோம், முதல்ல இந்த நீர்நிலைகள் இருக்குது தெரியுங்களா, அதெல்லாம் நாசம் பண்ணுவோம். ஆதியாகமம் 26 பார்த்தீங்கன்னா ஈசாக்கிட்ட என்ன செய்வாங்க, ஆபிரகாம் தோண்ட எல்லா துறவுகளையும் மூடிட்டான்ல, தூர்த்து போட்டான்னு போட்டிருக்குல்ல. அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா, முதல்ல நீர்நிலைகளை கெடுப்பான், நல்ல மரங்களை வெட்டுவாங்க. மூணாவது என்ன செய்வாங்கன்னா, பெரிய கற்கள், பாறாங்கற்கள் மாதிரி கற்களை விளை நிலத்தில் வீசுவானுங்க. ஏன்னா மறுபடியும் கல்டிவேட் பண்ணக்கூடாது. ஸோ எதிரி யுத்தத்துக்கு வந்தால் அவன் வெற்றி பெற்றால் என்ன செய்வான்னா, ஒன்று நல்ல மரங்களை வெட்டுவான், ரெண்டாவது என்ன செய்வான், நீர்நிலைகளை கெடுப்பான், மூணாவது என்ன பண்ணுவான், தேசத்தில் பெரிய கற்களை வீசி விளை நிலத்தை பாழாக்குவானுங்க. நான்காவது என்ன பண்ணுவோன்னா, தேசத்தில் உப்பை விதைப்பான்னு போட்டிருக்குது. உப்பை வச்சுட்டு என்னாகும், நிலம் பாழஞ்சு போயிடும். எலிசாட்டு சொன்னா தெரியுங்களா, சமாரியர்களும் சொன்னா தெரியுங்களா, எரிகோ மக்கள் சொன்னாங்க இல்லையா, குடியிருப்புக்கு நல்லது, நிலமோ பாழானது. ஏன்னா உப்பு
உப்பு. அது 4 காரியங்களை எதிரி செய்வான், அவன் வெற்றி பெற்று. நாம் தோற்று போயிட்டோன்னு என்ன பண்ணுவான், நம்ம அடிமைத்தனத்துக்கு உட்படுத்துவது இல்லாமல் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வான். நல்ல நீர்நிலைகளை கெடுப்பான், நல்ல மரங்களை வெட்டுவாங்க. மாத்திரமல்ல, 3வது விளைநிலங்களை பாழாக்குவான். அவ்வளோ சீக்கிரம் அந்த கல்லெல்லாம் எடுத்து மட்டும் கல்டிவேட் பண்ண முடியாது. 4வதாக உப்பை வரிச்சிட்டான்னா தேசம் பாழா போயிடும். இது எதிரி வெற்றி பெற்றால். எதிரி தோல்வி அடைந்தால் என்ன பண்ணுவான்? எதிரி வெற்றி பெற்றால் இப்படிலாம் செய்வான். எதிரி தோல்வி அடைஞ்சால் என்ன பண்ணுவான்னா, ஓடி போகும்போது அவன் ஆயுதங்கள் இங்கே போட்டு ஓடி போயிடுவான். அவன் தோற்றான்ல, ஓடி போயிடுவான். என்ன பண்ணுவாங்களா, அவனுடைய வெப்பன்ஸை இங்கே போட்டு போயிடுவான். நமக்கு என்ன தோணும், உடனே எடுத்து அதான் பண்ணுறான். எதிரியினுடைய ஆயுதத்தை எடுத்து நாம் பயன்படுத்தக்கூடிய துர்பாக்கியத்தோடு தள்ளிடுவான். அவன் வெற்றி பெற்றாலும் நமக்கு கேடு, தோல்வி விட்டால் அதை விட அதிக கேடு. 2 பாருங்கள். பயந்து 4 குஷ்டோகி நடந்தால் ஓடுறவன் குதிரையை அவுத்துட்டுலாம் ஓடணும், குதிரையை விட்டுட்டு ஓடி இருக்கான் பாருங்களேன். எப்படி இருந்ததோ அப்படியே ஏன் தெரியுங்களா, ஒரு வாய்ப்பு உண்டாகும். என்ன பண்ணுவான், போயிட்டு கத்தி நல்ல கூர்மையாக இருக்குது, இதை பயன்படுத்தினா என்ன. எதிரியின் ஆயுதத்தை நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு நிர்பந்தம் எப்போ வரும்னா, நாம் வெற்றி பெறும்போது. ஆனால் தான் இந்த வெற்றியின் பயணம் இருக்குது தெரியுங்களா, மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா நாம் தேவன் நமக்கு கொடுத்த சர்வாயுத வர்க்கம் இருக்குது, தேவன் நமக்கு கொடுத்த போராயுதங்கள் இருக்குது, சர்வாயுதமும் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, எதிரியினுடைய ஆயுதத்தை பயன்படுத்திகிட்டு இருப்போம். சிலர் அந்நிய பாஷை பேசுறது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோகங்கள் சொல்லலாம் தெரியுங்களா, அப்படியே இருக்கும். கவனிச்சிருக்கலாம் தெரியல. சில அந்நிய பாஷை பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹிந்துக்கள் இருக்காங்க தெரியுங்களா, அவங்க இந்த ஸ்லோகம் சொல்லுவாங்க தெரியுங்களா, அப்படியே சொல்கிறாள் நம்மள்கிட்ட இருக்குது. என்ன ஆவின்னு தெரியல, அது அவனுக்கு சொல்கிற மாதிரி இங்கே பண்ணுவாள். சரி, அதுக்கு மேலே வேண்டாம், விட்டுலாம். என்ன ஆகுன்னா, எதிரியினுடைய ஆயுதத்தை யார் பயன்படுத்தக்கூடாது. எசேக்கியேல் 38 பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேலை தான் செய்யணும், அதெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் எரிக்கணும்னு போட்டிருக்குது. எதிரி போட்டு ஆயுதத்தை என்ன பண்ண எடுத்து பயன்படுத்தக்கூடாது, மாற என்ன பண்ண அதை கொண்டு போய் கலெக்ட் பண்ணி அதை ஊருக்குள்ளே கொண்டு போய் எரிக்க வேண்டும்னு பைபிளில் போட்டிருக்கோம். இப்போ எதிரி வரும்போது வெற்றியும் பெறுவான், தோல்வியும் பெறுவான். நம்ம எப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, அவன் தோற்று போகும்போது நமக்கு அதிக ஜாக்கிரதை வேணும். அவன் வெற்றி பெற்றால் நிலத்தை பாழாக்கிடுவான், கொஞ்ச நாளில் கஷ்டப்பட்டு என்ன பண்ண அதை எடுத்துடலாம். மரம் தானாக வளரும், தூர்த்து போன காடுகளும் மறுபடியும் தோண்டினால் தண்ணீர் வரும். இல்லை நிலத்தை என்ன செய்யலாம், கொஞ்சம் உப்பு போனால், இப்போ சுனாமி வந்தது, மொத்தமே கெட்டு போயிடல, மறுபடியும் என்ன பண்ண சீரமைக்க முடியும். ஆனால் அவன் வெற்றி பெற்றால் என்ன பண்ணுவான் தெரியுங்களா, நம்ம ஊரில் என்ன பண்ணுவான், வேண்டாததெல்லாம் போட்டு போயிடுவான். நாம் என்ன பண்ணுவோம், அதை எடுத்து பயன்படுத்துவோம்ல. சமயத்தில் ஒரு ஊழியக்காரரை பார்த்தேன், அவர் கையில் கொஞ்சம் அடிபட்டு இருந்தது. நான் ஒன்றும் கேட்கல, அவர் சொன்னார், கிறிஸ்மஸுக்கு பட்டாசு வெடித்தோம், பேர் என்ன பண்ணான்னா கொளுத்திருக்கிறான், அது கொளுத்தலையாம். அது பட்டாசு கூட தெரியுது பாருங்களேன். பேரன் கொளுத்துனா வெடிக்கக்கூடாது, தாத்தா கொளுத்தாமலே வெடிக்கணும் தெரியுது பாருங்களேன். நான் வெடிக்கிறேன்னா கையில் தூக்கினாதான் கையிலே வெடிச்சிச்சான் அது. அப்படின்னா எதிரி ஒன்றை போட்டு போனால் நமக்கு என்ன தோணும் தெரியுங்களா, அதை எடுத்து ஏன் பயன்படுத்தினா என்ன. பார்த்துருக்கீங்களா, சர்ச்சிலெல்லாம் சில கன்வென்ஷன் நடக்கும்போது இந்த மியூசிஷியன்ஸ்லாம் வருவாங்கள்ல பாடுறதுக்கு, பார்த்தீங்கன்னா நம்ம சொஃபிஸ்டிகேட்டு கீபோர்டு இப்போ கிட்டார்லாம் வச்சு போவோம் தெரியுங்களா, போகும்போது மறக்காமல் பூட்டிகிட்டு போவோம். பார்த்துருக்கீங்களா, ஏன்னா அவன் போனவொன்னு நம்ம உள்ள நண்டு சிண்டெல்லாம் எடுத்து ப்ளே பண்ணுவான். கண்டிப்பாக யார் ஒன்று வச்சுட்டு போனாலும் அது வேறு சொல்லிட்டு போனான்னு வச்சிங்களேன், தம்பி தொடாதடா ஜாக்கிரதைன்னு சொன்னால் அவன் போகிறதுக்குள்ளே திறந்துடுவான் ஆள். உங்களுக்கு தெரியும் தானே, இது பூட்டு போடுறோம்ல வெளியே, நல்லவனுக்கா கெட்டவனுக்கா? பூட்டு போடுறோம்ல, வீட்டுக்கும் சரி பெட்டிக்கும் சரி பூட்டு போடுறோம்ல, போடுறீங்களா? நல்லவனுக்கா கெட்டவனுக்கா? கெட்டவனுக்கா? நல்லவனுக்குண்ணே. ஆமாம், கெட்டவனுக்கு எந்த பூட்டை போட்டாலும் உடச்சிடுவான், நல்லவனுக்கு மாத்திரம் போட்டனா பூட்டியிருக்காங்க நம்ம தொடக்கூடாதுன்னு போயிடுவான் அவன். கெட்டவனுக்கு பூட்டு பிரச்சனையே கிடையாது, எந்த அண்ணன் சொல்லுவேன் நல்லவன் கெட்டுறக்கூடாது, அவ்வளோதான். பூட்டு போடலைன்னா நல்லவனுக்கு ஒரு டெம்டேஷன் வரும், ஏன்னா தரம் பூட்டில் இல்லை திறந்து பார்க்கலாம்னு தோணும்ல. எதிரி ஒன்றை வச்சுட்டு போனான்னா அதை எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு டெண்டன்சி நமக்கு வந்துடும். நமக்கு என்ன வேண்டாடும், ஒரு டெம்டேஷன் வந்துடும். அது மிக ஜாக்கிரதை. வெற்றி ஆபிரகாமுடைய 8வது பயணம் இருக்குல்ல, வெற்றியின் பயணம். அவன் வெற்றி பெற்று வரும்போது பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுங்களா, அந்த வெற்றி கிடச்சி தெரியுங்களா, அந்த வெற்றியுடைய ஆதாயத்தை நம்ம அனுபவிக்க தூண்டுவான். அந்த வெற்றியின் பயணத்தில் ஆபிரகாமுக்கு என்ன வந்த சோதனை என்ன தெரியுங்களா, அவன் வெற்றி பெற்றான். வெற்றி பெற்ற போது என்ன பண்ணான், 5 ராஜாக்களை தோற்கடிச்சு போனால் 4 ராஜாக்கள், இவங்களதை மாத்திரம் திருப்பி கொண்டு வரல, அவனதையும் சேர்த்து திருப்பி கொண்டு வரான்.
கொண்டு வரும்போது 2 ராஜாக்கள் ஒன்று சந்தித்தாங்க இல்லையா? சோதோமின் ராஜாவும் சந்தித்தார், சாலேமின் ராஜாவும் சந்தித்தார்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, முதல்ல புறப்பட்டது சோதோமின் ராஜா தான். ஆபிரகாமை பார்க்க வந்தது முதல்ல யார் தெரியுங்களா? சோதோமின் ராஜா. சாவை பள்ளத்தாக்கு என்ன ராஜாவின் பள்ளத்தாக்கு வரை வந்தானா. நல்ல காலம் அவனுக்கு நடுவில் சாலேமின் ராஜா வந்துட்டார். முதல்ல ஆபிரகாமுக்கு 2 ராஜா வரான் பார்க்க. ஒருத்தர் யார்? சமாதானத்தின் ராஜா, இன்னொருத்தர் யார்? அழிவின் ராஜா. 2 பேர் வரானுங்க. 2 பேர் வரும்போது புறப்பட்டது முதல்ல யார்? வாசிக்கலாம் அந்த வேத பகுதியை. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 17லேருந்து வாசிங்க. என்ன பண்ணுறார்? ஆபிரகாம் முறியடித்து திரும்பி வருகிறார். முதல்ல புறப்பட்டது யார்? சோதோமின் ராஜா தான் புறப்படுறான். நல்லா கவனிச்சுக்கோங்க, அழிவின் செய்தி தான் எப்போவும் முதல்ல வரும், புறப்படும். இப்போ மீட்பின் செய்தி அப்புறம் தான் வரும். எஸ்தர் புஸ்தகமாக இருந்தாலும் சரி தான், இன்னுக்குள்ள எஸ்தராக இருந்தாலும் சரி தான், எல்லாருக்கும் என்ன கதை தான்? முதல்ல எது வரும்? அழிவு தான். அது நமக்கு புரியலை, ஆனால் பட் அதான் நடக்கும். வீட்டில் வாத்து பாருங்கள், இப்போ எடுக்காதீங்க சரியா? அப்போ தான் எடுக்கணும்னு தோணும் உங்களுக்கு. சரி, 2 நாளாகும். 25 பார்த்தீங்கன்னா அமர்சியான ஒரு ராஜா இருந்தான்ல, அந்த ராஜா என்ன பண்ணுறான்? தன்னுடைய இராணுவத்தை எண்ணுகிறான். 3 லட்சம் பேர் இருக்காங்க. இவனுக்கு யுத்தத்துக்கு போனால் 4 லட்சம் பேர் வேணும். கணக்கு போட்டு என்ன பண்ணுறான்? எதிரோட யுத்தத்துக்கு போனால் 3 லட்சம் போடாது. கணக்கு போட்டு என்ன பண்ணுறான்? 100 தாலந்து வெள்ளியை கொடுத்து பக்கத்து ஊர் இஸ்ரவேலிருந்து 1 லட்சம் கூலிப்படையை வரைக்கும் வாங்கிட்டான். இது வரைக்கும் கதை பார்த்துட்டே இருக்கிறார். அவன் வந்த உடனே போய் இவர் உதிக்கத்தை போய் சொல்கிறாரு, யுத்தத்துக்கு போகிறதான நீ போ, அவனை திருப்பி அனுப்பு. ஆண்டவரே, முதல்ல சொல்லியிருந்தால் 100 தாலந்து வெள்ளி மிச்சமாக இருக்கும்ல. 3.5 டன்னு, கொஞ்சம் அற்ப சொப்பம் இல்லை. 100 தாலந்து என்பது 3.5 டன் வெள்ளி. இவ்வளோ கொடுக்குற வரைக்கும் சும்மா உட்காந்தீங்களே, முதல்ல சொல்லி தொலைக்கக்கூடாது ஆண்டவரே. அதுதான் கர்த்தருடைய கிருபை. முதல்ல சொல்லியிருந்தால் நீ நிறுத்திருப்பல்ல. பாதி தூரம் போன பிறகு சொன்னால் தானே திரும்பி வர்றது கஷ்டம். பாதி தூரம் போன பிறகு தான் கர்த்தருக்கு கீழ்ப்படிவோமா இல்லை நம்ம தொடங்குறதுக்கு கீழ்ப்படிவோன்னு அப்போ தான் தெரியும். முதல்ல சொல்லிட்டா யார் வேணால் நின்றுவானே. கர்த்தர் சொல்லிட்டாரு வேணால் நிற்பான்ல. கொஞ்சம் தூரம் போன பிறகு, இன்வெஸ்ட் பண்ண பிறகு, தலையை காலை நீட்டின பிறகு கர்த்தர் சொன்னால்தான் நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேன்னா இல்லை அப்போ தெரியும். அப்போ தான் அன்னதான் கர்த்தர் பார்த்து சும்மா உட்காந்துருக்கார். அவன் ஒரு சொன்னார் 100, அவன் கேட்குறான் 100 தாலந்து வெள்ளிக்கு நான் என்ன பண்ணுவேன்? கர்த்தரை விட அதிகம் என்னால் கொடுக்க முடியுமே, கர்த்தர் உனக்கு அதிகம் கொடுக்க முடியுமே அப்படின்னா, ஆண்டவரே முதல்ல சொல்லியிருந்தா நான் கேட்டிருப்பேன்ல. முதல்ல சொன்னால் எந்த குப்புசாமியும் கேட்பானே, அப்புறம் அகஸ்டினுக்கு என்ன வேலை இருக்குது? ஆண்டவர் சொன்னால் அகஸ்டின் கேட்பான்னு எப்போ தெரியும்னா, நான் தொடங்குறதுக்கு முன்னாடி சொன்னால் நம்ம கீழ்ப்படிஞ்சிருவோம். தொடங்கின பிறகு நமக்கு ஒரு கௌரவம் இருக்குல்ல. 100 தாலந்து கொடுத்துட்டேன், பக்கத்து ஊர்லேருந்து 1 லட்சம் பேர் வாங்கிட்டேன், இப்போ எந்த மூஞ்சை வச்சுட்டு அவன்கிட்ட நீ போடான்னு எப்படி சொல்லுவேன்? அப்படி தானே நம்ம பிரச்சனை. அந்த சூழ்நிலையில் நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிவோமா, நம்ம விருப்பத்துக்கு கீழ்ப்படிவோம்னு பார்க்கிறது தான் கர்த்தர் கொஞ்சம் அமைதியாக இருப்பார். யோசித்து பாருங்கள், ஆபிரகாமை சந்திக்க முதல்ல யார் வராங்க? சாலேமின் ராஜா வரல, புறப்பட சோதோமின் ராஜா. அவன் தான் புறப்படுகிறான். வாசியமா 14:17. ஆதியாகமம் 14:17. அவன் கெதர்லோகோமரையும் அவனோடு இருந்த ராஜாக்களை முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து 2 பேரும் 2 ராஜாக்கள் புறப்படுறாங்க. சந்திக்கிறது ராஜாவின் பள்ளத்தாக்கு, சாவை பள்ளத்தாக்கில். முதல்ல புறப்பட்டவன் சோதோமின் ராஜா, அப்புறம் சாலேமின் ராஜா. ஆனால் கர்த்தருக்கு மகிமை, முந்தி கொண்டது சாலேமின் ராஜா. ஒரு வேளை முதல்ல சோதோமின் ராஜா முதல்ல வந்திருந்தா ஆபிரகாம் என்ன பண்ணிப்பார்? அவன் என்ன சொன்னான் தெரியுங்களா? பொருள்களை எல்லாம் நீ எடுத்துக்கோ, ஜனங்களை மாத்திரம் எனக்கு தா. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, டேக் அவே ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கிவ் மீ த சோல்ஸ். எதை கொடு? என் ஆத்துமாவை நீ கொடுத்துரு, என்ன பண்ணு, எதை வேணால் நீ எடுத்துக்கோ. இன்றைக்கி பிசாசு என்ன பண்ணுவாங்க? வெற்றி பெறும்போது நமக்கு என்ன சொல்லுவாங்க? உனக்கு என்ன வேணால் கொடுக்குறேன், உன் ஆத்துமா மாத்திரம் கொடுத்துரு. இவன் என்ன கொடுத்தாலும் அதோட விலை அதிகதுன்னா நம்முடைய ஆத்துமா. உலகம் முழுவதையும் ஆராமை கொண்டாலும் தன் ஜீவன் அப்படின்னா ஒரு தன்னுடைய சோல் எவ்வளோ விலைன்னா உலகத்தோட விலை அதிகம். பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுங்களா? முதல்ல பொருளை கொடுத்து ஆத்மாவை தேட நினைப்பான்.
காசை கொடுத்துட்டு என்ன பண்ணுறான், ஆவிக்குரிய வாழ்க்கை கெடுக்கத்தானே நினைக்கிறான். அதுதான் வெற்றி பெறும்போது ஆவிக்குரியவர்கள் நம்ம கவனமாக இருக்கணும். எதிரி என்ன பண்ணுவான், அவன் ஆயுதத்தை உள்ளே போட்டு போயிடுவான். ஆனால் கர்த்தர் நல்லவர். சோதோம் ராஜா புறப்பட்டாலும் சந்திக்கும்போது சாலமோன் ராஜா முன்னாடி அனுப்பிட்டார். ஒருவேளை முந்தி சந்தித்திருந்தால் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. வெற்றியின் பயணத்தை நம்ம கற்றுக்கொள்ள மிக முக்கியமான பாடம். அந்த வெற்றி கிடைச்சது இல்லையா, அந்த வெற்றியினுடைய ஆதாயத்தை அனுபவிப்பதற்கு நமக்கு என்ன உண்டாகுன்னா ஒரு தூண்டுதல் வந்துடும். யோசித்து பாருங்கள். ஆமாம், நான் போனேன், பிரசங்கம் பண்ணேன், இது நடந்தது, அது நடந்தது. அந்த ஆதாயத்தை நம்ம சொந்தப்படுத்திக்கொள்ள முயற்சி பண்ணுறோம்ல. அந்த ஆதாயம் கர்த்தருக்கு தானே தவிர நமக்கு இல்லையே. நாம் போனால் நடக்கலையே, கர்த்தர் கூட வந்ததுனால தான் நடந்தது. கர்த்தர் கூட வரலன்னா நம்ம என்ன வெக்கப்பட்டுல திரும்பி வந்திருப்போம். தேவன் இல்லாமல் தேவன் நமக்கு முன்னாடி போகலைன்னா நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஸோ வெறும் 0 தான். பக்கத்தில் ஒரு ஒன்றா நின்று நம்மளை மகிமைப்படுத்துகிற அவ்வளோதான். அப்போ நாம் என்ன நினைக்கிறோம், அன்றைக்கி என்னை கொண்டு கர்த்தர் செய்தார் நினைக்கிறோம் இல்லையா. என்னை கொண்டு இல்லை, கர்த்தர் செய்தார், அவ்வளோதான். என்னை கொண்டு செய்திருந்தால் என் ஓட்ட உடசெல்லாம் அங்கே வெளியே வந்திருக்கும். கர்த்தர் செய்தால் மாத்திரம்தான் அப்படி மகத்துவம் வெளிப்படும் இல்லையா. என்ன பண்ணுவோன்னா, ஒரு வெற்றி கிடைத்தவன் நமக்கு என்ன தோணும்னா, தேவனுக்கு சேர வேண்டிய அந்த மகிமையை நம்ம எடுக்க தோன்றும். அதுதான் கவனமாக இருக்கணும். எதிரி அதைத்தான் தூண்டுவான். இங்கே பார்த்தீங்கன்னா 2 ராஜாவில் ஒருத்தன் என்ன பண்ணுறான், இதை தரேன்றான். ஒருத்தன் அப்பவும் அது என்ன, தேவனுடைய மகிமையை கொண்டு வரான். பின்னாடி நடக்க போகிற அந்த ஒரு புதிய உடன்படிக்கைக்கு முன்னாடியே நிழலாக அவனுக்கு கொண்டு வரான் பாருங்களா. அப்பவும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து ஆசீர்வதிச்சான் இல்லையா. மன்னா கூட பின்னாடி தான் கொடுக்கப்பட்டது. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, உங்கள் முற்பிதாக்கள் மன்னாவை சாப்பிட்டாங்களே வனாந்தரத்தில், ஆனால் நான் கொடுக்குறது தான் வானத்திலிருந்து மெய்யான மன்னா, மெய்யான அப்பம். நானே ஜீவப்போன்னு இயேசு பேசினார் இல்லையா. இதுக்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? அதாவது மன்னா என்பது நம்ம இன்றைக்கி பந்தி, இந்த பந்தி இருக்குது, இட்ஸ் ஓப்பன் மன்னா. இது வெளியரங்கமான மன்னா, தெரியும் இது கர்த்தருடைய மகிமை. அப்படி தான் போட்டு யாத்திரை 16 பார்த்தீங்கன்னா 16ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுவார், சாயங்காலம் காடை வந்து விடும், காலையில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். என்ன வெளிப்பட்டது? மன்னாவாக விழுந்தது. அப்படின்னா கர்த்தருடைய மன்னா மகிமை தானே வெளிப்பட்டது. அந்த மன்னா பின்னாடி வரப்போகிற இயேசு சொல்வார், அந்த மன்னா இருக்குது, அது மகிமையின் மன்னா இல்லை. இன்னும் சொல்ல போனால் அது மகிமை தான், கொஞ்ச நாளில் காணாமல் போயிடுச்சு இல்லை. 40 வருஷம் தானே அதுக்கு லாஞ்சிவிட்டி, அப்புறம் காணாமல் போயிடுச்சு. ஒரு நாளைக்கு போதுமாக இருக்கும், ஓய்வு நாளைக்கு கொஞ்சம் தாக்கு பிடிக்கும், அதுக்கு மேலே வச்சா பூச்சி பிடிச்சிரும்ல. அப்படின்னா அந்த மகிமை என்ன மகிமை? ஒரு ஃபேடிங் க்ளோரி. ஆனால் பின்னாடி வந்த மன்னா இயேசு, அவர் இஸ் அ ஹிடன் மன்னா. அவர் யாருன்னு போட்டிருக்குது, அவர் மறைவான மன்னா. அந்த மன்னா இருக்குது தெரியுங்களா, அது நிழல், இவர் பொருள். நாம் இன்றைக்கி எந்த பக்கம் வர கற்றுக்கொண்டோம் என்றால், அந்த நிழலை பார்க்க கற்றுக்கொண்டோம், பொருளாகி அவரை பார்க்க கற்றுக்கொள்ளலையே. காரணம் என்னன்னு சொன்னால், வெற்றி கிடைத்தது. அந்த வெற்றியின் ஆதாயத்தை என்ன பண்ணுறோம், நாம் அதை அனுபவிக்க விரும்புகிறோம், அதை நமக்கே சொந்தப்படுத்தி கொள்ள விரும்புகிறோம். அது எப்போதுமே ஆபத்தை உண்டாக்கும். சரி, இந்த ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா 24ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த ஆனேர், எஸ்கோல், மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும். என்ன சொல்லலாம் தெரியுங்களா? கொள்ளை எடுத்துக்கொண்டு பொருளை வராங்க, அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? எல்லாத்தையும் எடுத்துக்கோ. அன்னைக்கு என்ன சொன்னா தெரியுங்களா? எனக்கு ஒன்றும் வேண்டாம், என்னோட உடன்படிக்கை பண்ண 3 பேர் இருக்கிறாங்க, ஆனேர், எஸ்கோல், மம்ரே. இந்த 3 பேருக்கு என்ன வரணும்? பங்கு போகணும். ஏன்னா அவன் யுத்தத்துக்கு வந்திருக்கான் கூட. அடுத்தது வாலிபர் சாப்பிட்ருக்கான். சாப்பிட்டதும் அவனுக்கு கொடுத்ததும் போக வேற ஒன்று வேண்டான்னா ஆபிரகாமுக்கு என்ன கிடையாது? ஒன்றும் இல்லை. இவ்வளோ யுத்தத்தை செய்துவிட்டு ஆபிரகாம் வந்தார், அவருக்கு என்ன கிடையாது? நத்திங். அவனுக்கு என்ன இருக்குது? அடிமைப்பட்டு போனோன்னு விடுதலையாக்கிட்டு வந்தேனே, அது எனக்கு போதும். அப்படி என்றால் இந்த பயணத்தில் நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? நாம் வெற்றி பெற்றால் அந்த வெற்றியினுடைய ஆதாயம் இருக்குது தெரியுங்களா? ஆமாம், நான் தான் போனேன், ஆமாம் நான் தான் ஜெபம் பண்ணேன். யாராவது ஒரு தேவனுடைய பிள்ளை பயன்படும் என்ன சொல்லுவோம் தெரியுங்களா? யாராவது அவனை பாராட்டி உங்கள்கிட்ட சொன்னான்னு சொன்னீங்களா? நம்ம பையன் நம்மகிட்ட தானே வசனம் கற்றுக்கிட்டான், நம்ம தானே ரட்சிப்புகளை நடத்தணும். சும்மா இருக்காது, வாய் இருக்குதே சும்மா இருக்காது. ஏன்னா நம்ம தானே அவனை ரட்சித்தோம், நம்ம தானே சிலுவையில் செத்தோம், அவனுக்கு நம்ம தானே ரத்தத்தை கொடுத்தோம். வானங்களும் கொள்ளாதவர் கொண்டு வந்து அப்படி சொந்த ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபையில் யார் யாரெல்லாம் பங்கு போட்டுக்கிறோம் பாருங்க. நான் என்ன சொல்கிறோம்? நாங்கள் தான் ரட்சிப்புகள் நடத்தினோம். நாங்கள் கிராம ஒழித்து போனால் சந்திக்கப்பட்ட ஒரு இன்றைக்கி அவர் பெரிய ஆளாக இருக்கலாம், நம்மகிட்ட குட்டு வாங்கி வசனம் கற்றுக்கிட்டவர், அந்த குசும் இன்னும் போகலை நம்மகிட்ட. அந்த வெற்றியின் அதை யாருக்குரியது? தேவனுக்குரியது. ஆனால் என்ன பண்ணுறோம்? நம்ம அதை திருடிக்கொள்கிறோம்ல. இதுதான் பிசாசோட டெம்டேஷன். அதுதான்
இந்த வெற்றியின் பயணத்தை நாம் கற்றுக்கொள்ள மிக முக்கியமானது. இப்போ 177 சங்கீதத்துக்கு வாங்க. இந்த வெற்றியில் யாருக்கு என்ன கிடையாது? ஆபிரகாமுக்கு எதுவும் கிடையாது. இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை வாசிங்க. பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்றுபோட கடவாய் என்கிறார். அப்படின்னா கர்த்தர் என்ன சொல்றாரு? அமலேக்கியனை முழுவதுமா அழித்து விடு. 7 முதல் 9 வரை வாசங்களை வாசிங்க. 7ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. அப்பொழுது சவுல் ஆவிலா துவக்கி எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோட பிடித்தான். கொல்லணும்ல, கொல்ல வேண்டுமான என்ன பண்றான்? அவன் உயிரோடு வைக்கிறான். அடுத்தது, ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாயம் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும். அப்படின்னா என்ன பாருங்க, அந்த வெற்றியின் ஆதாயத்தை அனுபவிக்கணும் தோணுது பாருங்களேன். கர்த்தர் என்ன சொல்லியிருந்தாரு? முற்றிலும் அழித்து விடு. இவன் என்ன பண்றான்? உருப்படாததெல்லாம் அழிக்கிறான், மேன்மையானவைகளை தனக்குன்னு வைத்துக் கொள்றான்ல. இன்றைக்கி நாம் அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். வெற்றி வந்தால் உருப்படாதெல்லாம் எரிச்சிடுவோம். ஆனால் கொஞ்சம் மகிமேன்னு எது தோணுது அதெல்லாம் நமக்குன்னு வச்சுப்போம்ல. அசிங்கமா நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் என்ன இல்லை, அவனுக்கு மனசு இல்லை பாருங்களேன். நலமானதெல்லாம் என்ன பண்ணல, அதாவது மற்ற 3ஆம் தரத்தெல்லாம் கொளுத்துறான், எரிக்கிறான். ஆனால் முதல் தரம் 2ஆம் தரத்தை என்ன பண்ணுறான் தெரியுங்களா? அதை அழிக்க மனசு வர மாட்டேங்குது. 2ஆம் 3ஆம் தரத்தை பிள்ளைங்களுடைய ஒன்று தான் நம்மகிட்ட அப்படியே இருக்குது. குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு குழந்தைக்கு ஒரு பார் சாக்லேட், உருண்டை சாக்லேட், நீண்ட சாக்லேட், மாவு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன். இவ்வளோ கையில் வச்சுருக்கு தெரியுங்களா? இந்த அம்மா சும்மா இருக்காது, அது சும்மாவாக இருந்து தொலைக்கலாம்ல, அது அம்மாவாகவே மாறிடும். என்ன பண்ணு தெரியுங்களா? டேய் பாப்பாவுக்கு ஒன்று கொடுறான்னு சொல்லணும். ஏதோ ஒரு குழந்தை வந்ததுன்னா இதுக்கு என்ன பண்ணி பாக்கு வளர்த்து வச்சுட்டு எதை கொடுக்குறதும் குழப்பம் வந்துடும் அதுக்கு. ஹலோ, 1 2ன்னா என்ன பண்ணோம்? இந்தப்பா கத்தாழி தான் கொடுத்துரும். வித்தியாசமான நிறைய சாக்லேட் இருக்குது. ஒரு குழந்தைக்கு ஒன்று கொடுன்னு கேட்டால் என்ன பண்ணு தெரியுங்களா? அது சூஸ் பண்ணும், எதில் உருப்படாததுன்னு பார்க்கும், அடுத்தது கொடுக்கும் இல்லையா? இவ்வளோ நீள பார் சாக்லேட் இருக்குன்னா வாய் இவ்வளோ இருந்தால் கூட இவ்வளோ நீள சாக்லேட் உள்ளே வச்சுக்கோங்க. ஏன்னா இது நமக்கு இல்லை, யாருக்கு எதை கொடுப்போம் தெரியுங்களா? இது இன்னும் வேடிக்கை தெரியுங்களா? இந்த அப்பா இருக்கா தெரியுங்களா? சாக்லேட் எங்கேருந்து வாங்கிட்டு வருவார், பெரிய சாக்லேட் வாங்கிட்டு வருவார். அது குழந்தைக்கு கொடுத்தா என்ன பண்ண தெரியுங்களா? எவனையும் திரும்பி பார்க்காது, மொத்தத்தையும் குடலை உருவிடும். பார்த்துருக்கீங்களா? கொஞ்சமாக உடைப்பாலாம் கிடையாது, மொத்தமாக குடலை எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அது அழுகிரும் தெரியுங்களா? அது இல்லைங்களா? இழிவு அவங்க தெரியுங்களா? அது வேறு இது வேறு சாப்பிட்டு இது எச்செல்லாம் வடியும். அதுக்கு 2 டேடி இந்த டேடின்னு கொடுக்கும் பாருங்களேன். அதுக்கு செல்லலை, இதுக்கு மேல் போகாது. அதுக்குள்ள என்ன பண்ணு தெரியுங்களா? அப்போ தான் தாராள ரூபாய் கொடுக்கும் தெரியுங்களா? இன்றைக்கி நாம் அப்படி தான் கொடுப்போம். நமக்கு முடிஞ்ச வரைக்கும் மொக்கிடுவோம், அதுக்கு மேலே முடியலைன்னா கக்கிடுவோம், அவ்வளோதான். எவனா தின்னு தொலைக்கட்டுன்னு போய் பண்ணிடுவோம்ல. அதுதான் இவன் செய்கிறான். 1ஆம் தரம் 2ஆம் தரம் அழிக்க மனதில்லை, கர்த்தருக்கு 3ஆம் தரத்தை கொடுக்குறான் பாருங்களேன். ஆகான் அதுதானே செய்தான். கொஞ்சம் பொண்ணு, கொஞ்சம் வெள்ளி, ஒரு பாபிலோனிய சால்வை, இதுக்காக உன் குடும்பத்தையே நீ இழந்துட்டல. பின்னாடி கர்த்தர் சொன்னார், எரிக்க சொன்னார், இவன் எரிக்கல. இதுதான் இன்னைக்கு நடக்குது. வெற்றி பெற்று விட்டால் என்ன தோணுது தெரியுங்களா? தேவனுடைய மகத்துவத்தை அபகரிக்கின்ற ஒரு ஆசை தான். அது சவுலுக்கு அப்படியே இருக்குது பாருங்களேன். கதை சொன்னார், டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன், சர்வ சங்காரம். ஆனால் இவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? அதை முதல் தரம் 2ஆம் தரத்தை அழிக்க அவனுக்கு மனதில்லைன்னு போட்டிருப்பார். தொடர்ந்து வாசிங்கம்மா. மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. இதுக்கு சமமான இன்னொன்னு சொல்லுங்க. சவுலை ராஜாவாக்கினதுக்கு மனஸ்தாபமா இருக்குன்னு சொன்னார்ல, இதுக்கு சமமான ஒன்று சொல்லுங்க. ஆதியாகமம் 6:20 மனுஷனை படுத்த மனஸ்தாபம்
அந்த துக்கத்தை மறுபடியும் ஒரு மனுஷனை கொண்டு வந்துட்டான் பாருங்க. அன்றைக்கு இருந்த முழு மனிதகுலமும் கர்த்தரை மனஸ்தாபப்பட வைத்தது இந்த ஒரே ஒரு புண்ணியவான் அதே இடத்துக்கு கர்த்தரை கொண்டு வந்துட்டான் பாருங்களேன். கர்த்தரை மனஸ்தாபப்பட வைப்பதுக்கு ஒரு பெரிய கூட்டம் வேணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு ஆள் கூட செய்ய முடியாது. கர்த்தரை அள வைக்க முடியும், கர்த்தரை மனமுடைய செய்ய முடியும், கர்த்தரை வெறுப்பேற்ற முடியும். ஒரு பெரிய கூட்டம் வேணும்னு அவசியம் இல்லை. இட் கேன் பி டன் பை a single person. ஒரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், நான் என்ன பெருசாக பண்ணிட்டேன். அந்த மொத்த மனிதகுலமும் செய்ததை ஒரு தனிப்பட்ட மனுஷனே செய்யலாம் பாருங்களேன், மனசாப்பட வச்சுட்டான் பாருங்களேன். ஏன் தெரியுங்களா? அந்த வெற்றியின் ஆதாயத்தை தனக்கென்று சொந்தப்படுத்திக் கொள்ள அவன் விரும்பினான். அது கர்த்தருக்கு மனஸ்தாபத்தை உண்டாக்கிச்சு. அன்றைக்குள்ள உலகம் அக்கிரமத்தால் நிறைந்து எப்படிப்பட்ட அக்கிரமத்தில் இருந்ததோ அது ஒரு தனிப்பட்ட மனித வாழ்க்கையிலே இருந்திருக்கு பாருங்களேன். சரி, இதில் இந்த சங்கீதம் நாம் கற்றுக்கொள்ள பாடம் என்ன? சங்கீதம் 127:1 வாசிங்க. கர்த்தர் வீட்டை கட்டாராயில். இது யாருடைய சங்கீதம்? சாலமோன் பாடினார். மறக்காமல் அது சொல்லுங்க. ஆமாம், தாவீது சங்கீதம்னு ஒன்று என்ன பண்ணக்கூடாது ஒன்று. ஆமாம், ஏதோ ஊரில் போயிட்டு மொட்டை போட்டது தான் மனைவி நானா, அந்த ஊரில் மொத்தமும் மொட்டை தான். சரியா? எல்லாம் மொட்டை போட்டு அனுப்பிட்டு இருக்கிறான். அது யாருங்க உங்கள் ஓவியா தான் மொட்டை போட்டிருக்குல்ல, பார்க்கலாம் ஒரு 200 மொட்டை தெரியுது. அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, இந்த பொத்தம் பொதுவாக பண்ணுற இருக்கக்கூடாது. வாசிங்கம்மா, திருப்பி வாசிங்க. இந்த சங்கீதம் யாருடையது? சாலமோன். என்ன சொல்லலாம் தெரியும்? 3 கருத்துக்கள் நம்ம அதில் கவனிக்கணும். நாம் ஒரு வெற்றியை பெற்றால் முதல்ல என்ன கவனிக்கணும்? அந்த 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனம், except the Lord build. அந்த வெற்றியின் அந்த ஆதாயத்தை அனுபவிக்காமல் இருக்கணும்னு முதல்ல என்ன தெரியணும்? கர்த்தர் வீட்டை கட்டாராகில். அர்த்தம் என்ன? என்னால் கட்ட முடியாது. என்னுடைய வெற்றிகளோ என்னுடைய திறமைகளோ என்னுடைய தகுதிகளோ என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது. எக்ஸப்ட் த லார்ட் பில்ட். ரெண்டாவது என்ன? 2ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் நகரத்தை காவாராகில். ரெண்டாவது என்ன தெரியணும்? எக்ஸப்ட் த லார்ட் ப்ரொடெக்ட். காப்பர் யாரு? கர்த்தர் ஒருது தான். எக்ஸப்ட் த லார்ட் ப்ரொடெக்ட். 3ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். போதுமா? லார்ட் ப்ரொடெக்ட். 3வது எக்ஸப்ட் த லார்ட் ப்ரொவைட். தேவன் கட்டாவிட்டால், தேவன் காக்காவிட்டால், தேவன் கொடுக்காவிட்டால், ஒரு வெற்றி பெற்று வரோமே, இப்போ என்ன தொடர்ந்து தெரியுங்களா? நாம் பெற்ற வெற்றி எனக்கு உதவாது. கட்ட வேண்டியது யாரு? கர்த்தர் தான். அடுத்தது, நான் 4 ராஜாக்களை வெற்றி பெற்றுட்டேன், ஆனால் இனிமேல் யார் என்கிட்ட இல்லை, கர்த்தர் உன்னை பாதுகாத்தாதான். 3வது, அதான் எனக்கு எல்லாம் கிடைச்சிட்டது இல்லை, எக்ஸப்ட் தி லார்ட் ப்ரொவைட். கர்த்தர் நமக்கு கொடுத்தால்தான். இந்த வெற்றியை பெறுகிற 3 இந்த கருத்து எப்போதுமே இருக்கணும். ஆபிரகாமுடைய அவனுக்கு என்ன தெரியுங்களா? ஏன் கையை தூக்கினா தெரியுங்களா மேலே? ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 14:24. வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த ஆனேர், எஸ்கோல், மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும். இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் என்றான். அதுக்கு முன்னாடி 20ஆம் வசனம் வாசிங்க. 20ஆம் வசனம். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். அப்படின்னா இவனுக்கு ஒப்பு கொடுத்தவர், வெற்றி கொடுத்தது யாரு? உன்னதமான தேவன். அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 23ஆம் வசனம் வாசி. 22-23 வாசிங்க. அதற்கு ஆபிரகாம் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவாக்கினேன் என்று, ஆபிரகாமை ஐஸ்வர்யவாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றை ஆகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த வெற்றி பெறும் போது அவனுக்கு என்ன இருக்கு தெரியுங்களா? மனுஷன் கை நீட்டிடக்கூடாது. யார்கிட்ட நீட்டணும்? கர்த்தர்கிட்ட. அதில் 2 லேஸ் இருக்கு பாருங்களேன். 21ஆம் வசனத்தில் என்ன லேஸ் எல்லாம் இருக்குது? ஒரு சரட்டை ஆகிலும் இருக்கா? சரடுனா என்ன? நெக்லேஸ்.
நெக்லேஸ். அப்புறம் பாதரட்சை வர ஷூ லேஸ். ரெண்டு லேசான விஷயம், ஆனால் ஒன்று கழுத்து நெரிச்சிடும், ஒன்று காலை முடைக்கணும். நெக்லேஸ் பார்த்துருக்கீங்களா? மூச்சு விட முடியாத கழுத்தை மாட்டி நாய்ப்பட்ட மாதிரி ஒன்று போட்டு தெரியுது இல்லை, அதுக்கு பேர் தான் நெக்லேஸ். சரியா? கவனித்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், பேரே நல்லா இருக்குது. லேசாக போடுன்னு அர்த்தம். நெக்கில் என்ன இருக்கணும்? லேசாக போட தான் நெக்லேஸ்ன்னு பேர். ஷூவில் என்ன பண்ணு? லேசாக கட்டுன்னு அர்த்தம். இது வீட்டுக்கு பார்த்துருக்கீங்களா? ஸ்கூலில் பிள்ளைங்களை பருவம் பார்த்துருக்கீங்களா? அது ஓடி இங்கே ஓடி அங்கே ஓடி கடைசியில் அந்த ஃபினிஷிங் தைச்சானு தெரியுங்களா? அது லேசாக கட்டணும். அது இறுக்கி கட்டினா என்ன ஆகும்? அப்பட்டுன்னு அறுந்து போயிடும் பாருங்களேன். அதனால் தான் லேசாக கட்டணும் தான் அதுக்கு ஷூ லேஸு. இது நெக். எவனுக்கு புரியும் போது தமிழ்நாட்டுக்கு நல்ல புரியும். அது என்ன சொல்லலாம் தெரியுங்களா? ஹெட் டு டோ, தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒன்றியை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். அதுக்கு அது கத்தா தான். ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் பாகத்தம் என்ன? ஹெட் டு டோ, தலையிலிருந்து கால் வரைக்கும் எனக்கு அநேக தேவைகள் இருக்குது. ஆனால் அதுக்காக மனுஷனை கை நீட்ட மாட்டேன். நம்ம இன்றைக்கி சின்ன காரியத்துக்கு மனுஷனை கை நீட்ட மாட்டோம், பெருசுக்கு நான் கை நீட்டிடுவோம். சின்ன காரியங்களுக்கு என்ன பண்ண மாட்டான்? அது என்ன பெரியதாப்பா. ஷூலேஸுக்கு யாரும் கை நீட்ட மாட்டோம். ஒரு கோணி கயிறு போட்டாலும் கட்டிடுவோம். ஆனால் நெக்லஸுக்கு யாரும் கோணி கயிறு கட்ட முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ண? ஒரு கல்யாணத்துக்கு போனால் யார்ட்ட ஒன்று வாங்கி ஒரு நாய்ப்பட்டையை மாட்டணும்ல. அப்போது அதான் சொல்கிறாரு, அது பெரிய காரியமோ சின்ன காரியமோ நான் என்ன செய்ய மாட்டேன்? மனுஷன் முன்னாடி என் கையை நீட்ட மாட்டேன். இந்த ஆட்டிடியூட் தான் அந்த வெற்றியின் பயணம் இருக்குது தெரியுங்களா? அதில் நமக்கு இருக்க வேணும். இதுதான் அந்த சங்கீதம் 127 வாசிக்கிறேன்னு சொல்கிறாரு. எக்ஸப்ட் த லார்ட் பில்ட். உலகமே சேர்ந்து எனக்கு ஒரு சபை கட்டி கொடுத்தாலும் சரி தான், எங்கள் அப்பா கட்டினா தான் அது நினச்சி நிற்கும். ஆமேன், ஆமேன். இன்னைக்கு சபையை கட்டணும்னா என்ன பண்ணுறோம்? எத்தனையோ வழிகள் வச்சுருக்கோம்ல. சபைகளை கட்டுவதுக்கு ஒரே ஒரு வழி தான் வேணும்னு சொல்லுது. இயேசு சொன்னால் என் சபையை நான் கட்டுவேன். மத்தேயு 16:12 ஐ வில் பில்ட் மை சர்ச். அப்படின்னா எக்ஸப்ட் த லார்ட் பில்ட். இன்றைக்கி சபைகளை கட்டுவதற்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ சதி திட்டங்கள், ஏமாற்று திட்டங்கள், கொள்ளக்கார கும்பலோட திட்டங்கள். இன்னைக்கு நான் இதுக்கு மேலே பேசலை. நீங்களே பேசுகிறீங்களா? மனசுக்குள்ளே பேசுகிறீங்க, முகத்தில் பேசுகிறீங்க, கண்ணில் பேசுகிறீங்க. இன்றைக்கி சபைகளை பிடிச்சிருக்க ரெண்டு பைத்தியம் என்ன தெரியுங்களா? ஒன்று மெகா சர்ச் பிளான். ஹலோ, சபையில் சின்ன சபை கட்டக்கூடாது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சங்கள் வர மாதிரி தான் மெகா சர்ச். ரெண்டாவது கண்டிப்பாக ஜெருசலேம் டூர். இன்றைக்கி ஆவிக்குரிய சபைகளை பிடிச்ச ரெண்டு பைத்தியம் என்னென்னா, ஒன்று மெகா சர்ச். நல்லா கவனித்துக்கொள்ளுங்க. ஆத்மா பெருகினா சபை தானாக பெருகும். கவனித்துக்கொள்ளுங்கள். மெகா சர்ச் பிளான் நம்மகிட்ட இல்லை, அவர்கிட்ட இருக்குது. அவர் சபை எப்படி கட்டணும் அவர் தெரியாதா? நாம் என்ன இருந்தால் போதும்? நமக்கு அந்த வெளிப்பாடு இருந்தால் போதும். பேதுருக்கு என்ன சொல்லப்பட்டது? மாம்சமும் இரத்தம் உனக்கு வெளிப்படுத்தலேன், பிதாவை உனக்கு இதை வெளிப்படுத்தினார். நீ பேதுருவாக இருக்கா, உண்மையை நான் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை. எத்தனை மெகா சர்ச் பிளான் போட்டு கட்டினாலும் பாதாளம் முழுங்கிடும் சபையை. எப்போ தேவன் கட்டாமல் நம்ம சுய பலத்தில் கட்டினா. சென்னையில் எத்தனை சபைகள் இருக்குது? 7000 8000க்கு மேலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆராதிக்கிற ஸ்தலங்களும் சென்னையில் இருக்குது. எங்கேயோ ஒரு ஊர்லேருந்து மூட்டையை கட்டிட்டு இங்கே வந்து ஒரு நாள் கூட்டத்தில் 3000 பேர் சேர்க்குறேன்னா நீ கொள்ளை அடிக்க வந்த கூட்டம் தானே? நீ அவன் வயிற்று கட்டி வாயை கட்டி உபவாசம் கண்டு ரத்தத்தை சுண்டி தானே ஒரு ஆத்மாவை கொண்டு வரான் சபைக்குள்ளே. மொத்தமாக கொள்ளை அடிச்சுட்டு போனால் இங்கே ஊழியக்காரனே இல்லையா? அங்கே சபையே இல்லையா? சரி போகட்டும். சபையை கத்த தான் கட்டணுமே தவிர இந்த மெகா சர்ச் பிளான் ஒன்று சொல்கிறாங்க தெரியுங்களா? பைபிளில் போட்டுருக்குது. வீடுகள் தோறும் தானே அப்பம் விட்டாங்க. அதனால் வீடு தானே நடக்கும் அவசியம் இல்லை. கர்த்தர் சபையை வளர்த்தால் கர்த்தருக்கு மகிமை. சபை பெருகினால், இடம் பெருகினால், ஆத்மா நமக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. தேவனுடைய திட்டம் அதுதான். என்னுடைய விருப்பம் என்ன, நான் இப்படி பைபிளை புரிஞ்சுக்கிட்டேன்னா, முன்மாறி காலத்தில், அதாவது பெந்தகோஸ்து நாளில் என்ன இருந்ததுன்னா வீடுகள் தான் அப்பம் விட்டாங்கல்ல. இது பின்மாறி காலம் என்றால் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு ரூம்லேயும் கம்யூனியன் சர்வீஸ் நடக்கணும். ஒவ்வொரு அறையிலும் என்ன பண்ணணும்? தேவனை மகிமைப்படுத்துகிற கூட்டங்கள். ஒரு வீட்டில் இல்லை, அன்னைக்கு வீட்டில் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அறையும் தேவனுடைய ஆலயமாக மாறணும். என்னுடைய எளிமையான ஒரு கருத்து என்ன தெரியுங்களா? சபையில் 100 பேர் இருக்கும்போது இருக்க ஐக்கியம் 1000 பேர் இருக்கும்போது இருக்காது. பக்கத்தில் யார் வந்து உட்காரான், அவனுக்கு என்ன பிரச்சனை, அவன் என் சகோதரனா. கர்த்தர் ஆதாம முதல்ல கேட்ட கேள்வி நீ எங்கே இருக்கிற, ரெண்டாவது கேட்ட கேள்வி உன் சகோதரன் இங்கே தான், காயின் அப்படி தான் கேட்டார். முதல்ல என்ன கேட்பா தேவன், நீ எங்கே இருக்கிற, அடுத்து உன் சகோதரன் யாருன்னு கேட்பார்ல. கிட்ட வந்து உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கணும் யாருன்னு எனக்கு தெரியலன்னா அப்புறம் என்னது ஆவிக்குரிய ஐக்கியம்? ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம்னு சொன்னால் 1000 10,000 இருக்கட்டும் சபையில், பட் எனக்கு தெரியல. ஹீ இஸ் மை பிரதர், ஹீ இஸ் மை சிஸ்டர், எனக்கு தெரியணும்ல. அவங்களுக்கு பிரச்சனை என்ன, அவனுக்கு வலி என்ன, அப்போ தான் நான் ஜெபிக்க முடியும். அவனுக்கு தேவையான ஓடிவே நிற்க முடியும்ல.
நல்லா கவனிச்சு பாருங்கள். சபையில் 50 பேர் 100 பேர் இருக்கும்போது ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனைன்னா மீதி 90 பேர் வந்து நிற்பான். லீவ் போட்டு நிற்பான், ஆஃபீஸ் போக மாட்டான், வீட்டுக்காரி பார்க்க மாட்டான், வந்து நிற்பான்ல. ஒரு நல்லதோ கெட்டதோ அத்தனை பேர் வந்து நிற்பான். அடுவே ஒரு 500 1000 பெருகும்போது பக்கத்தில் கூட வந்து நிற்க மாட்டான். அவர் வருவார், இவர் கடைசி செவ்வறு மாத்திரம் தான் இருக்கும், வீட்டில் ஆள் இருக்காது, எவனும் வரமாட்டான்ல. காரணம் என்னென்னா சபை பெருகணும், அது தேவனுடைய திட்டம், அதுதான். ஆனால் தான் என்ன பண்ணுறேன், இந்த கேசல்ஸ் கேத்தலிசத்தில் கொண்டு வந்தாந்துறீங்களா, சான்று பகரும் சிறு சமூகங்கள். ஏன் கொண்டு வந்தான் அப்படின்னா, நீ ஒரு 2 தெருவில் இருக்கா 3 ஒன்று ஒரு அன்பியத்தை ஃபார்ம் பண்ணிக்கோ. எதுக்குன்னா ஒரு நல்லது கெட்டது அவனுடைய உயர்வு தாழ்வுக்கு நீ கூட போய் நிற்கணும். அதுக்கு தான் அதை பயன்படுத்துனாங்க. நம்ம இன்றைக்கி சில கேசல் வந்துட்டு இல்லையா, வந்த பிறகும் பார்த்தீங்கன்னா கேசலில் யார் இருக்கான்னு கூட தெரிய மாட்டேங்குது. இவர் கேசல் போனால் தானே இவருக்கு தெரியும் அந்த தெருவில் யார் இருக்கான்னு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து சபையாக கட்டி எழுப்பலை. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படித்து பார்த்தீங்கன்னா, அந்நாட்களே சீஷர்கள் தொகை பெருகின போது என்ன உண்டாகணும், கிருபை தானே பெருகணும். ஆனால் அங்கே குழப்பம் பெருகி போயிருக்கு பாருங்கள். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சபை பெருகினது, கிருபை தானே பெருகணும். அனைவருடைய துதினாலே கிருபை பெருகணும்ல, அங்கே குழப்பம் தானே பெருகி, டிஸ்பாரிட்டிஸ். எபிரேய விதவைகள் கிரேக்க விதவைகள் பிரச்சனை வந்துட்டுல. அப்படின்னா சபையாக உருவாக்கப்படலை. ஆதி திருச்சபையில் அந்த பிரச்சனை வந்திருக்குது. இனப்பாகுபாடு மொழி பாகுபாடு அன்னைக்கே இருந்திருக்குல்ல. கவனித்துக்கொள்ளுங்க, சபையை கர்த்தர் கட்டினால் அது கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா கர்த்தர் சபையை கட்டினால் என்ன ஆகும் தெரியுங்களா? 1 கொரிந்தியர் 12:13 வாசிங்க. அபிஷேகம் இன்னைக்கு எல்லா சபைகளும் அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க, குதிக்கிறாங்கல்ல. எதுக்கு கர்த்தர் ஆவியை கொடுத்தால் பாருங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். நம்மள யாரா? யூதன் கிரேக்கன் தான், அடிமை சுவாதீனம் தான். ஆனால் எங்கே இருக்கிறோம்? ஒரே சரீரமாகிய சபைக்குள்ள ஆவியினால சேர்க்கப்பட்டிருக்கோம்ல. அவனை எங்கே அப்படி எங்கள் வித்தியாசம் எங்கேருந்து வருது? இப்போ தேவனுடைய திட்டம் என்ன தெரியுங்களா? எப்படி இந்த கைக்கு இந்த கையை தெரியுமோ, இந்த கண்ணுக்கு எப்படி இந்த கையை தெரியுமோ, அதுபோல் எனக்கு என் பிரதர் யாருன்னு தெரியணும்ல. நான் ஒரு அங்கம் என்றால் அவனும் ஒரு அங்கம் தானே. யாரோ தெரியாதுன்னு சொன்னால் அப்புறம் அது சரியான ஐக்கியத்துக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். சபை எப்படி கட்டணும்? எக்ஸப்ட் த லார்ட் பில்ட். எழுதுவர் யார்? சாலமோன் தானே. ஆமாவா? 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தையும் 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் அவன் கட்டியிருக்கிறான் ஆளு. 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆலயத்தை கட்ட 7 வருஷம். 1 ராஜாக்கள் 7:1 பார்த்தீங்கன்னா தன் மனைவிக்கு அரண்மனை கட்ட 13 வருஷம். அப்படின்னா 20 ஆண்டுகள் அவன் கட்டிட மாதிரி கட்டியிருக்கிறான். அவன் ஆட்சி செய்தது 40 வருஷம். 40 வருஷத்தில் கர்த்தருடைய மாளிகையையும் தன்னுடைய மாளிகையும் கட்டுறதுக்கு எவ்வளோ எடுத்துக்கொண்டானா? ஆமாம், 1 ராஜாக்கள் 9:10 பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. 1 ராஜாக்கள் 9:10 வாசிங்க. 1 ராஜாக்கள் 9:10. சாலமோன் கர்த்தருடைய ஆலயமும் ராஜ அரண்மனையும் ஆகிய 2 மாளிகைகளையும் கட்டி நிறைவேற்றுகிற 20ஆம் வருஷம் முடிவில். அவனுக்கு எத்தனை வருஷம் ஆச்சுது? 20. கர்த்தருடைய மாளிகை, அவனுடைய மனைவிக்காக அவன் கட்டின மாளிகை, இந்த 2 கட்டுறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சுதான்? 20 வருஷம் தானே. இதுக்கப்புறம் நிறைய கட்டியிருக்கிறான் அவன். சிங்கார வனங்களை உண்டாக்கினான், தோட்டங்களை உண்டாக்கினான். அப்புறம் குதிரை ரதம் வைக்கிறதுக்கு தனியாக மெகிதோல பெரிய இதை கட்டியிருக்கிறான். கட்டிக்கிட்டே தான் இருந்திருக்கிறான் அவன். அவன் சொல்கிறான் எக்ஸப்ட் த லார்ட் பில். சங்கீதம் 121 என்ன விசேஷம் அப்படின்னா, அந்த பைபிளில் இதை எழுதுறதுக்கு தகுதியுள்ளவன் ஒருத்தன் தான். அவன் லைஃப் டைம் முழுவதும் உளுந்து கட்டியிருக்கிறான். அவன் சொல்கிறான் கர்த்தர் கட்டலைன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாதுடான்றான் பாருங்க. அப்படின்னா அந்த வெற்றியின் பணத்தை வரணுக்கு என்ன தெரியணும்? நான் என்ன தான் டொனேஷன் கலெக்ட் பண்ணாலும், என்ன தான் பில் புக் போட்டாலும், என்ன தான் சபையுடைய விசுவாசிலாம் 3 மாத சம்பளத்தை கொடுத்தே ஆக வேணும் சட்டம் போட்டாலும் சரிதான், கர்த்தர் கட்டலைன்னா ஒன்றுக்கும் வருவாது.